لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கொள்கைகள் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அடித்தராது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அதன் பின்னர் வந்த மூலங்களான முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் குறிப்பாக வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் விதியாக்கிய ஜும்மா என்கின்ற கடமையை அவனுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த ஆலயத்திலே ஒன்று குழுமையுள்ள நம் அனைவரின் மீதும் இந்த ஏழை இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் என்று நிலவட்டமாக. அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளே, அருமை பெரியவர்களே, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு 4-5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் வெளியான போது அப்போ அந்த கட்சிகள்ல ஜெயித்த ஆட்கள் பேசின ஒரு சில பேச்சுகளை எல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா எடுத்தது சும்மா அரசியலுக்கு போறோம்னு நினைக்க வேண்டாம், கான்செப்ட் அரசியல் கிடையாது. அதுல ஒரு சிலர் சொன்ன அந்த வாசகங்கள், அதுல நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகள், அதுக்காக அது மாதிரி இந்த ஏற்காடு இடைத்தேர்தல் ஏற்காடு தொகுதியில வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் சரோஜா அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த வெற்றியை அம்மாவால் தான் இந்த வெற்றி சாத்தியமானது, அம்மாவுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். ராஜஸ்தான்ல பிஜேபியினுடைய தலைவி விஜயராஜே சிந்தியா, மோடியால் தான் இந்த வெற்றி சாத்தியமானது, நாளையும் மோடி அலை வீசுகிறது. இது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்காக வெற்றி என்றும், இன்னாரால் தான் வெற்றி கிடைத்தது, இன்னாருக்கு தான் இந்த வெற்றி சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றது எதை அடிப்படையாக வச்சு வரும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தன்னை மீறிய ஒரு சக்தியாக கடவுள் என்ற ஒரு சக்தி இருக்கிறது என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது எழுதத்து போகிறதோ அப்பொழுது தனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு தன்னையோ அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய பிறரையோ காரணம் காட்டுவான். அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் வெற்றிய, ஏன் அல்லாவுக்கு சமர்ப்பிக்கிற எந்த வெற்றியா இருந்தாலும் அம்மாவான வெற்றியா அல்லாவான வெற்றியா, எந்த ஒரு வெற்றியா இருந்தாலும் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றி. எனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு நான் காரணம் அல்ல, எனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு என்னை போன்ற ஒரு சாமானிய மனிதன் காரணம் அல்ல என்ற எண்ணம் ஒரு மனிதனிடத்தில் எப்போது நிலை கொள்ளாமல் எடுத்து போகிறதோ அப்பொழுது அந்த மனிதனுடைய மனதிலே தலைகணமும் அகம்பாரமும் ஆணவமும் இன்னும் இந்த பெருமைக்குண்டான எல்லா விஷயங்களும் உள்ள உட்காரும். அப்பதான் அக்கிரமங்கள் அக்கிரமங்கள் நாட்டில் பெரும். இந்த அரசியல்வாதி என்று இருக்கக்கூடிய இந்த தன்மையை பார்த்தீங்கன்னா, தன்னை மீறி ஒரு சக்தி, கடவுள் என்ற ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் நம்மை ஆட்ட வைக்கிறது. இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக இயங்குவதற்கு காரணம் நம் அனைவரையும் படைத்த அந்த ஏகமாக ஒரு சக்தி தான், ஒற்றை சக்தி தான் நம்மை இயக்குகிறது என்ற எண்ணம் இல்லாததான் காரணம். இது ஒரு சமூகமாக கூட்டாக அரசியல்
கட்சிகளாக இயக்கங்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனா தனிமனித வாழ்க்கையிலும் இது பொருந்தும். இறைவன் நமக்கு இது மாதிரியான தனிமனித வாழ்க்கையில கூட இந்த எண்ணங்கள் ஏற்படக்கூடிய மனிதர்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அதிலிருந்து நமக்கு படிப்பனைகளை ஊட்டலாம். சமகால மனிதராக இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் ஈஸியா விளங்கும் நான் நினைக்கிறேன். ஒரு மனிதர் இப்போ உங்களோட இருக்காரு. ஒரு முறை அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், பட்டாம்பூச்சியாய் நான் காற்றில் இருந்தாலும் பகையென்று வந்து விட்டால் குளவியாய் கொட்டுவேன் அப்படின்னாரு. உடனே இதை கேட்டவுடனே அவருடைய ரசிகர் கோடிகள் எல்லாம் ஆரவாரிக்கு பெருமிதப்பட்டாங்க. ஆஹா, என்னமா எங்களுடைய எங்க ஹீரோ என்ன அழகா கவிநயமா கவிதை சுயமா பேசுறாரு, தன்னுடைய மூர்க்க குணத்தை கூட எவ்வளவு மென்மையாக சொல்கிறார் அப்படின்லாம் ரொம்ப பெருமையா அவரை சிலாகிட்டாங்க. எதிர்த்தாலும் பாராட்டுவாங்க. யாருன்னா மார்சிலஸ் கேசியஸ் கிளே என்று பரவலாக அறியப்பட்ட உலக தொழிலை குத்துச்சண்டை போட்டிகள்ல முடிசூடா மன்னனாக திகழ்ந்த முகமது அலி கிளே என்று சொல்லப்படக்கூடிய அந்த குத்துச்சண்டை வீரர் தான் இந்த கருத்து சொன்னார். பட்டாம்பூச்சியாய் காற்றில் நிறந்தாலும் பகை என்று வந்தால் உறவியாய் போட்டுவேன் அப்படின்னார். அப்ப அந்த மனிதர் உலக மக்களால் பெரும் பாராட்டப்பட்டு ஒரு புகழின் உச்சாணியில கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் எது செஞ்சாலும் புலகாங்கிடம் அடையக்கூடிய விதத்துல இருந்த சமயத்துல அவர் அமெரிக்க ராணுவத்தில் சேருவதற்காக ஒரு முறை அவர் தன்னுடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார், பதிவு செஞ்சிருந்தார். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அடிப்படையில் அவரை இன்டர்வியூக்கு கால்பார் பண்றாங்க. இந்த ஒரு நேர்முக தேர்வுக்காக அழைப்பு கொடுக்கறாங்க அமெரிக்க ராணுவத்திலிருந்து. இந்த மனிதரும் அமெரிக்க ராணுவத்தினுடைய அந்த இன்டர்வியூவை ஏற்று அங்க போய் அந்த பரீட்சையில கலந்துக்க போற நேரத்துலதான் அவருக்கு தெரிய வருது, அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வியட்நாம் யுத்தத்தில் தன்னை ஒரு ராணுவ வீரனாக பயன்படுத்தத்தான் இந்த தேர்தலை நம்மை அழைத்திருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிஞ்ச உடனே அமெரிக்க ராணுவத்தில் நான் சேர மாட்டேன், இந்த இன்டர்வியூல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்தார். வெளியே வந்ததே மாத்திரமல்லாமல் இந்த உண்மையை பத்திரிகையாளர்கள் போட்டு உடைக்கிறார். வியட்நாமியனுக்கு எனக்கும் எந்த தகராறு, அவனுக்கு எதிராக நான் ஏன் 1000 தூண்கள் தூக்க வேண்டும்? ஒரு அப்பாவி நாட்டினருக்கு எதிராக என்னை 1000 தூக்க சொல்ல இந்த அமெரிக்க ராணுவம் யார் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கிறார். இதுல கடுப்பாய் போன அமெரிக்க அரசாங்கம் என்னது அரசாங்கத்தை எதிர்த்து பேசிய கருத்து சொல்லுங்க, நீங்க ஒரு நாட்டுக்கு எதிராக யுத்தம் கொடுத்திருக்கோம், நீ எப்படி நம்ம நாட்டுக்கு எதிராக இது பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி அவர் பாக்ஸிங்க்கு இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் உரிமம் இருக்கு இல்லையா, அதை ரத்து பண்ணிடலாம். உலக ஹெவிவெயிட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அப்பதான் வாங்கியிருக்காரு. உலகிலே யாராலும் வெல்லப்பட முடியாத லிடேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமிச மரமா இருப்பான் ஒரு ஆள். அந்த ஹெவிவெயிட் பாக்ஸிங்ல முகமது அலிக்கு முன்னாடி இருந்த சாம்பியன் அவர் தன்னுடைய வித்தியாசமான அந்த யுக்தியினால களத்துல வீழ்த்தி இவர் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று இருந்தார். அந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பிடிக்கிட்டான் அமெரிக்க அரசாங்கம். உடனே இவர் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டு காலம் இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இவரால் எந்த ஒரு பாக்ஸிங் போட்டியில் பங்கெடுக்க முடியல. 3.5 வருஷம் கழிச்சு இவருக்கு சாதகமான தீர்ப்பு வருது, சாம்பியன்ஷிப் பட்டத்தை கொடுத்துருங்க, அவருக்கு அந்த லைசன்ஸையும் கொடுத்துருக்கீங்க, அவர் வழக்கம் போல பாக்ஸிங் வீரராக களத்தில் இறங்கி ஆடலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு வந்த போது அந்த மனிதர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் பத்திரிகையில. அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான் இன்னைக்கு நாம எடுத்துக்க கொண்ட அந்த கருவுக்கு கான்செப்ட் ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்களேன். பத்திரிகையாளர்கள் மத்தியில் இந்த தீர்ப்பை காட்டி அவர் சொல்றாரு, ஐ அம் தி கிரேட்டஸ்ட், நான் தான் உயர்ந்தவன், அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து ஜெயிச்சுட்டேன், ஐ அம் தி கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறார். பொதுவாக உலக மக்களுடைய பார்வையில அறிவார்ந்த மக்களுடைய பார்வையில ஒரு விஷயம் உண்டு. என்னதான் ஒரு மனிதன் புத்திசாலியாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் நல்ல திறமைசாலியா இருந்தாலும் கூட அது தன்னைத்தானே பாராட்டிக்கிற மாதிரி இருந்தா உலகம் ஒத்துக்காது. ஒரு அழகான ஆளா இருக்காரு, நான் ரொம்ப அழகானவன் அப்படின்னு சொன்னா பீசிக்கிறான் அப்படின்றாங்க. ஒருத்தர் உண்மையிலே பணக்காரரா இருப்பாரு, நான் பெரிய பணக்காரன் பெருமை எடுத்துக்கிறான் அப்படின்றாங்க. ஆனா முகமது அலி விஷயத்துல மாற்றி நடக்குது. இவரு நான் தான் உயர்ந்தவன் சொல்றாரு, உலக மக்கள் அதையும் ஆமோதிக்கிறாங்க. அப்கோர்ஸ் யூ ஆர் தி கிரேட்டஸ்ட் இந்த ரசிகர்கள் எல்லாம் பதில் சொல்றாங்க அதுக்கு. ஆமா உண்மையிலே நீங்கள் உயர்ந்தவர் தான், உங்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது உலக மக்களுடைய பார்வையில சரியா எடுத்து போலாம். இஸ்லாமிய பார்வையில் ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக் கொள்வது உடன்படுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா? இஸ்லாமிய வரலாற்றை பின்னோக்கி சென்று ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டினுடைய துவக்கத்தை நாம் கொஞ்சம் போய் பார்ப்போமே. ஹிஜ்ரி 8
மக்காவுடைய வெற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபிய பெருமக்களும் இஸ்லாமிய பெரும் படையாக மக்கமா நகரத்துக்குள்ள நுழைகிறார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றியை பெற்ற இந்த ஒரு சம்பவம் உலக வரலாற்று ஆசிரியர்களால் புருவ முயற்சி பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம். இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்ற மனிதர்கள் என்னென்னலாம் செய்வார்களோ அதற்கு நேர் எதிராக இந்த முகமது என்ற மனிதரால் எப்படி இவ்வளவு தன்னடக்கத்துடன் இருக்க முடிந்தது என்ற ஆச்சரியகரமான கேள்விகளுக்கு அல்லாஹ்வை மாத்திரம் நம்பக்கூடிய மனிதர்களுக்கு வேண்டியது யாருக்கும் இது பதில் கிடையாது. அல்லாஹ் காரணங்கிறத அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை நம்பாமல் சாதாரண ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த வெற்றிக்கு காரணம் முகமது தானா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் காரணம் காட்டுறாங்க. மைக்கேல் ஹெச் ஹார்ட்டர் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் தேசத்தினுடைய வரலாற்று ஆசிரியர் உலகின் வரலாற்றிலே மிக பெரிய புரட்சியை ஏற்படுத்தி சரித்திர மாற்றங்களை உண்டாக்கிய 100 பேரை வரிசைப்படுத்தி அந்த மனிதர் முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய அந்த தி 100 என்கின்ற புத்தகத்திலே போடும்போது சொன்ன காரணம் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த முகமது என்ற மனிதர் எல்லா விஷயத்திலும் ஒருவரை தனியாக நின்றார். இவர் ஈட்டிய புகழாகட்டும், இவர் அடைந்த வெற்றிகளாகட்டும், இவர் ஆண்ட அந்த பிரதேசங்களாகட்டும், எல்லா வெற்றிக்கும் இவர்தான் காரணம். ஆன்மீக தலைவரா மத அனுஷ்டானங்களை இவர்தான் வகுப்பார். பொருளாதார திட்டங்களா வறுமையை நீக்கக்கூடிய விஷயங்களை இவர்தான் உண்டாக்குவார். குற்றவியல் சட்டங்களா அதை இவரே உண்டாக்கி நடைமுறைப்படுத்துவார். போர்க்களத்திலே எதிரிகளை வீழ்த்த வேண்டிய வியூகமா இவர்தான் வகுப்பார். எதிரிகளை வீழ்த்துவதிலே களமாட வேண்டுமா அதிலே முன்னணியிலே படை தளபதியாக இவர்தான் இருப்பார். ஆகவே இவர் அடைந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒற்றை மனிதராக இவர்தான் காரணம். ஆகவே நான் இவரை முதலிடத்தில் வைக்கிறேன். மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொன்ன காரணம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெற்றியை தன்னுடையதாக உரிமை கொண்டாடினார்களா? மக்காவுக்குள் நுழையும் போது அவர்கள் சொல்லிக் கொண்டு சென்ற வாசகம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வஸதக வஅதா வநஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹதா. வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. அவன் தனித்தவன். வநஸர அப்தா தன்னுடைய அடிமைக்கு அவன் உதவி செய்தான். தன்னுடைய வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தினான். அவனுடைய படையை அவன் தான் கண்ணியப்படுத்தினான். தன்னுடைய எதிரி படைகளை தான் ஒருவனே ஒற்றையாய் நின்று வீழ்த்தினான். முழுக்க அல்லாஹ்வுக்கு சொன்னான். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வெற்றிக்கு அல்லாஹ் தான் காரணம், எனக்கு எந்த பெருமை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உன்னை நோக்கி ஒரு வெற்றி வருமையானால் அந்த வெற்றிக்கு இறைவனை பொறுப்பு சாட்டு என்று சொல்லிக் கொடுத்த பாடம். அல்லாஹ் சொன்னானே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களிடம் வரும்போது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் உங்களிடத்தில் வரும்போது, வரைத் அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, இந்த மார்க்கத்துக்குள்ளே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் கண்டுவிட்டால் உங்களுடைய இறைவனை தஸ்பீஹ் செய்யுங்கள், உங்களுடைய இறைவனுக்கு தஹ்மீது சொல்லுங்கள், புகழுங்கள். அவனிடத்திலே பாவம் தேடிக் கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் இந்த பெருமை ஆணவம் உங்களிடத்திலே அகம்பாவம் வந்துவிடக்கூடாது. இந்த வெற்றியின் காரணத்தால் இந்த வெற்றியை உங்களுக்கு தந்ததுதான், அதற்காக உதவியை செய்ததுதான், அதற்கான உரிமையை கொண்டாடப்பட தகுதியானவன் நான். உங்களுக்கு அதுல எந்த உரிமையும் கிடையாது. எதுக்காகவும் யாரும் எந்த ஒரு பெருமையை கொண்டு விட முடியாது. இறைவன் நமக்கு நடு நெற்றியிலே உச்சியிலே அரைந்தாற்போல் சொல்லக்கூடிய ஒரு பாடம். அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிய விஷயம். இப்ப மீண்டும் இந்த முகமது அலி அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். 2000 ஆரம்பத்தில் நடந்த அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ் நினைக்கிறேன். அதுல அந்த ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றக்கூடிய ஒரு கௌரவத்தை ஒலிம்பிக் சங்கம் முகமது அலி அவர்களுக்கு தருது. அந்த ஒலிம்பிக் ஜோதியை ஏந்திக்கிட்டு அந்த மனுஷன் நடந்து வந்ததை எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பினாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. என்னன்னா, ஒரு காலத்திலே களத்திலே நின்ற எதிரிகளை அடிமேல் அடி அடித்து துவம்சப்படுத்தி வீழ்த்தி கொண்டிருந்த அந்த மிக பலவானாக இருந்த ஒரு மனிதன் அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து ஜெயித்து விட்டு ஐ ஆம் தி கிரேட்டஸ்ட் ஆணவத்தோடு சொன்ன ஒரு மனிதன் தன்னுடைய கால்களை ஒரு அடிக்கு மறு அடி எடுத்து வைப்பதற்கு கூட பிறருடைய உதவி இல்லாமல் இயங்க முடியாது என்கின்ற ஒரு பலகீனமான நிலையை அடைந்து தன்னுடைய மனைவியினுடைய உதவியால்
மெல்ல மெல்ல அடிமேல் அடி எடுத்து நடந்து வந்து அந்த ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றிய ஒரு பரிதாப காட்சியை பார்த்தோம். அதற்கு கௌரவமாக தரப்பட்டிருந்தது. ஆனா அந்த நேரத்தில் அவருடைய அந்த உடல் ரீதியான பலகீனம் நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்தியது. அல்லாஹ் நமக்கு சொல்லாம சொல்றான், நீ என்னடா கிரேட்டஸ்ட், நான் தாண்டா ஆன்லைன் கிரேட்டஸ்ட். அல்லாஹ் சொல்றான், என்னைக்கும் நான் தான் ஒரு சின்ன நரம்பு உனக்கு கூட்டி கொடுத்துனா போதும், உசுரோட இருக்க இயங்க முடியுமா, கையாட்டிய காலாட்டிய என்ன பெருமை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அனைத்துக்கும் நான் தான் காரணம். என்ன பெருமை அடிக்கிற? ஒரு வழக்கில் ஜெயிச்சுட்டா, ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா அதுக்கு ஒரு பெருமை வந்துருமா? தலைவர் கொண்டு ஆடுறியா? இது நான் கொடுத்தேன், நான் நினைச்சா உனக்கு கொடுப்பேன், நான் நினைச்சா உனக்கு கொடுக்குறேன், யார் கேட்பா என்ன? அல்லாஹ் நமக்கு சொல்லாமல் சொன்ன காட்சியாக அந்த விஷயங்கள் நமக்கு தோன்றியது. அப்ப இதெல்லாம் நிகழ்கால வரலாறுகளை சொல்லும் போது நமக்கு நல்ல மனசுல பதிவுகளுக்காக இந்த உதாரணங்களை சொல்றோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் அகம்பாவம் கொள்வதற்கும் பெருமை எடுப்பதற்கும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு நிபந்தனையை வச்சு பெருமை எடுக்க சொல்றான் அல்லாஹ். நான் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் உனக்கு இருந்துச்சுன்னா நீ பெருமை எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னன்னா, நீ எதுக்காக பெருமை எடுக்கிற? பல தம்சீஃபில் அருளை மரஹா, பூமியில ஆணவம் கொண்டு நடக்காதீர்கள், பெருமையோடு நடந்துகிறார்கள். அப்படி பெருமையோடு நடக்கணும்னு உனக்கு ஆசையா? இன்னைக்கு தப்தல் அருள வலன் தமிழர்கள் திவால சூழா, நீ பெருமையோடு பூமியில் நடக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்போ ஒன்று வந்து பூமியை தொடர்ந்து உள்ளுக்குள்ள போ. எந்த அளவுக்கு? திவால சூழா, ஒரு மலையின் உயரம் மேல இருக்குமே அந்த மாதிரியான ஒரு தூரத்தை பூமியிலே உன்னால் அடைந்து விட முடியும் என்றால் நீ பெருமை எடுத்துக்க, பெருமை நட, அது வரைக்கும் பெருமையை நடக்காத அப்படின்னு என்ன அர்த்தம்? நடக்கவே முடியாது, உள்ள போகவே முடியாது, சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். பெருமை இருக்கிறது யாருக்கும் உரிமையே இல்லை. அதை அல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். ஏன்னா உயரத்தில் எவ்வளவு தூரம் வேணாலும் போயிட முடியும். எவரஸ்ட் இடத்தை அடையிறான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் போக முடியுமாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். சந்திராயனை விட்டான், மங்கள்யானை விடுறான். இனி மனிதர்கள் அங்க போக முடியுமான்னு பார்க்கறான். சந்திரனுக்கு போயிட்டான், விண்வெளிக்கு போய் எல்லாமே தெரிந்து பேசிக்கிறோம். ஆனா பூமிக்குள்ள ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் முழுமையாக சென்று சேர முடியாத ஒரு நிலையில தான் மனிதன் இருக்கிறான். அப்போ எவரஸ்ட் மலை உயரம் அளவுக்கெல்லாம் பூமிக்குள்ள உள்ளுக்குள்ள போறதுங்கிறது என்றைக்கும் சாத்தியமே இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம பார்க்கிறோம். அப்ப பூமி கடில உன்னால ஒரு மலையளவுக்கு கூட குறைஞ்சு போக முடியாத ஒரு சாதாரண ஆணி அற்பமான ஒரு படைப்பு நீயே என்ன பெருமை வேண்டி கிடக்கு? பணம் வந்தால், பதவி வந்தால், வெற்றி வந்தால், பரவலோகமாக இருந்தால் பெருமை இருக்கியா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்பதை போல இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், பூமியில ஒரு சமுதாயம் இருந்தது, நம்முடைய கணக்குப்படி பெருமை அளிப்பதாக இருந்தால் அதற்கு முழு தகுதி அவங்க இடத்துல இருந்தது. எல்லாமே அவங்களுக்கு அல்லாஹ் வழியை கொடுத்திருந்தான், நிறைய கொடுத்திருந்தான். அந்த மக்கள் பெருமை அளிப்பதாக இருந்தால் பெருமை அளித்திருக்கலாம், பெருமை அளிக்க செஞ்சாங்க. அல்லாஹ் அதை ஒத்துக்கலையே. அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 41ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல, அம்மா ஆதம், ஆதுடைய சமுதாயம் இருக்கிறதே, ஆதுன்னு சொல்லி ஒரு சமுதாயம் இருக்கு. அந்த சமுதாயத்துக்கு ஹூத்னு சொல்லி ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பி இருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த இந்த சமுதாயத்தை பற்றிய வரலாறுகளை சூரத்து ஹூத்னு 11வது அதிகாரம் ஒண்ணு இருக்கு, அதிலேயே சொல்லி காட்டுறான். 7ஆம் அத்தியாயம் இருக்கு அந்த ஆறாம், அதிலேயே இந்த நபியுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுறான். அதுபோல 41ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சமுதாயத்தை பற்றி வலிமை வாய்ந்த ஒரு சமுதாயமாக இருந்தது. அலந்தர கைஸ ஃபஅல ரப்புக பி ஆத், ஆதுடைய சமுதாயத்தை உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்று பார்த்தீரா? இரமதாத்தில் இமாது, இரம்ங்கிற ஊர்ல பெரிய பெரிய இமாதுகளை, உயரமான தூண்களை கொண்டு கட்டிடம் கட்டி எழுப்பி இருந்த அந்த மனிதர்களை என்ன செய்தோம் என்று நீ பார்த்தீரா? அல்லாஹ் கேட்கும் வல்பத்திரத்தில் வரக்கூடிய வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அம்மா ஆளும் பஸ்தக்பரோத்தில் அவர்களின் வயிறில் ஹஸ்த, ஆளுடைய சமுதாயம் இந்த பூமியிலே நியாயமின்றி பெருமை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். வகாலோ மண் அசத்து மின்னா புவா, எங்களை இந்த பூமியிலே வலிமையானவர்கள் யார்? எங்களோட பதிலாக உண்டா? எல்லாமே இருந்தது அவங்களுக்கு. அல்லாஹ் வேறு வேறு இடங்களை சொல்லித்த காட்டும் போது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களை வலிமையான ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே, உங்களுக்கு தோட்டங்களையும் அமோக விளைச்சல்களையும் உயரமான கட்டிடங்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய பொருளாதாரங்களையும்
உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, நீங்கள் அல்லாஹ்வை நம்பி நேர்வழிக்கு வரக்கூடாதா என்று அழைக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களை சொல்லி காட்டுவதற்கு இடத்துல எல்லா இடத்திலும் அவர்கள் வலிமையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பெருமைக்கு எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு இருந்திருக்கு. யாரா எங்களோட வலிமையானவன், எங்கள்கிட்ட இல்லாதது என்ன இருக்கு, எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி வேற யாருகிட்ட இருக்கு, இன்னைக்கு அமெரிக்காக்காரன் பேசிக்கிறானே அந்த மாதிரி எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்கு. நாங்க தான் உயர்ந்தவங்க, நாங்க தான் வலிமையானவங்க. மண் அசத்தம் இந்த அப்புவா, எங்களை விட வலிமையானவர்கள் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், திரும்பி நம்மள்கிட்ட பார்த்து சொல்றான் அல்லாஹ், அவலம் எரோ, அவர்கள் பார்க்க மாட்டார்களா? நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுறான். அவலம் எரோ அன்னல்லாஹ் அல்லது பலத்தகும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா, அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அவர்களை படைத்தானே, பலம் வாய்ந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹ் படைத்தானே. அன்னல்லாஹ் அல்லது பலத்தகும், அவர்களை இப்படி படைத்தானே அந்த அல்லாஹ் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா, அவர்களை விட அந்த அல்லாஹ் பலம் வாய்ந்தவனாக, பலசாலியாக, எல்லா இடத்திலும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? இந்த இடத்துல இந்த எண்ணம் வருமையானால் எந்த ஒரு மனிதனுக்கும் பெருமை வராது. அது செல்வத்தால் இருந்தாலும் சரி, பணம், பதவி, பட்டம், அழகு, சுகம், போகம், எந்த விஷயத்தை கொண்டு பெருமை அளிப்பதாக இருந்தாலும் நமக்கு பணத்தை கொடுத்திருந்தானா நாம பணக்காரனா இருக்கணும். பெருமை அடிச்சா நம்மை பணக்காரனாக உண்டாக்கிய அல்லாஹ் அதை விட தேவையற்றவனாக இருக்கிறான். நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறானா, அதிகாரம் கையில இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டு ஆடினோமையானால் நமக்கு அதிகாரத்தை தந்த இறைவன் சர்வ அதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான். இந்த எண்ணத்தை எல்லாம் அல்லாஹ் இந்த ஒரு கேள்வி மூலம் நம்ம இடத்துல கேட்கிறான். அவர்கள் இரவு அல்லதா அல்லது ஹலத்தகும், அவர்களை படைத்த அந்த இறைவனை அவர்கள் பார்க்கவில்லையா? இது நமக்கு சொல்லப்பட்ட பாடம். இப்படி இந்த பெருமை எடுத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்ததாக சொல்றான். ஏன்னா பெருமையின் காரணத்தால் தான் மறுப்பு வரும். உண்மையை மறுக்கிற விஷயம் எல்லாம் எப்ப வரும்? பெருமையினால்தான் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி காட்டினார்களே, இப்படி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, 147வது செய்தியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு செய்தி, லா யதுகுலு ஜன்னத்து மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர், எவருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு பெருமை இருந்து விடுகிறதோ, அணு அளவுக்கு தன்னை பற்றி ஒரு தூக்கலான எண்ணம் இருந்து விடுகிறதோ, லா யதுகுலு ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திற்குள்ள நுழைந்து விட முடியாது அவரை சொல்லி சொல்றாங்க. உடனே சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஆடைகள் அழகாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், எங்களுடைய காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்றோமா இல்லையா, நல்ல உடை கொடுக்குவோம், ஸ்டைலிஷா இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பெருமை ஆயிருமோ? நம்ம மக்கள் ஒரு மாதிரியான அந்த பார்வை உண்டு. கொஞ்சம் நல்ல விதமா உடை கொடுத்திட்டா கூட ஏற இறங்க பார்ப்போம். அந்த மாதிரி கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல, இன்னல்லாஹ் ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை விரும்புறான். ஏன்னா அவனே அழகானவன். நீங்க அழகா உடை கொடுத்துங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, தப்பே இல்லை, அல்லாஹ் விரும்புறான். ஏன்னா அழகா இருக்கிறத அல்லாஹ் விரும்புறான். பெருமை என்ன தெரியுமா? அல் கிப்ரு பத்ருல் ஹக்கு வ ரமதுன் நாஸ், சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை இழிவாக மதிப்பதும் தான் பெருமை. இந்த தன்மை யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தி. இந்த விஷயங்கள் நாம் இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் போது கூட இந்த விஷயங்களை நாம பார்க்க முடியும். எத்தனை இடத்துல நாம போய் சத்தி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மூளை முறுக்கெல்லாம் சென்று தொண்டை வரல கட்டி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த 30 வருஷமா இந்த தமிழகத்தினுடைய எந்த ஒரு மூளை முறுக்கிலும் ஏகத்துவம் சென்று சேராத பகுதி என்று எதையாவது ஒன்றை சொல்ல முடியுமா? ஆனால் இந்த ஏகத்துவம் ஒரு கணிசமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த பெருமை. சத்தியத்தை மறுப்பதற்கு அவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமைதான் காரணம். எப்படி இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் அல்லாஹ்வை 100 முறை கனவில் கண்டார்கள். துர்முத்தார் எழுதி வச்சிருக்காங்க முதல் பாகத்துல, துர்முத்தாருடைய முன்னுரையிலே இருக்கு. இப்படி ஒரு இமாம சுன்னத் ஜமாத் இமாம மிம்பர்ல ஏறி ஜும்மால அடிச்சு விட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். அதை கேட்கக்கூடிய நம்ம சகோதரர் ஒருத்தர் போய் சொல்றாரு, என்னங்க தெரிஞ்சு நீங்க வேலைக்கு இமாம் அபூ ஹனீஃபா அல்லாஹ் 100 தடவை பார்த்தாரு, கனவுல பார்த்தாருன்னு சொல்லிருக்கீங்களே, அல்லாஹ் யாராவது கனவுல காண முடியுமா, நேர்ல பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்றாங்க, ஒவ்வொரு அண்ணா இராவு
அவனே ஒளிமயமாக உள்ளவன், அவனை எப்படி நாம் பார்க்க முடியும்னு அல்லாஹ்வோட தூதரோட கேட்டாங்களே. அல்லாஹ்வோட தூதரே பார்த்தது இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் துரிக்குகள் அப்சார், அவனை பார்வைகள் அடையாது, வகுமை துரிக்குகள் அப்சார், அவன் தான் பார்வைகளை அடைவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க என்னங்க அவர் இப்ப போய் அல்லாஹ்வை பார்த்தாருன்னு சொல்றீங்களே, இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கு என்று ஒரு தௌஹீத் சகோதரன் கேட்பானே. ஆனால் ஒரு பேருக்கு கேட்கறதா வச்சுக்கிட்டா என்ன பதில் வரும்? ஓ, குர்ஆன் இப்படி இருக்கு, சரிதான், ஹதீஸ்ல சரிதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இருக்கிறதா? நான் 7 வருஷம் ஓட்டி இருக்கேன், இத்தனை வருஷமா இந்த பயானம் பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் என்ன வந்து கேட்டது, நீ யாரு, உனக்கு என்ன தெரியும், நீ சொல்றது நான் கேட்கணுமா? நான் இதுக்காகவே இங்க இருக்கிறேன் என்ற அந்த சத்தியத்தை மறுக்கக்கூடிய ஆணவமிக்க பேச்சுக்களை நாம் கேட்கிறோம். ஏற்கனவே ஏற்பட்ட அளவு கேட்டிருக்கோம் இல்ல, திருப்பூர்ல வந்தது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லி போய் கேட்ட போது உதாரணங்களை எல்லாம் சொன்னாங்க. அடே அவங்க கருங்கல்லு, நான் பளிங்கு கல்லு கருங்கல்லோட போதுனா கருங்கல்லு இருக்கும், பளிங்கு கல்லு உடைஞ்சிரும், அதனால நான் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களோட கலந்து பேச முடியாது. இன்னைக்கு இருக்காரு அந்த மனிதர், இந்த திருப்பூர்ல இந்த உதாரணத்தை பேசினவரு, இன்னைக்கு நான் அவரை நேரில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கருங்கல் எது, பளிங்குக்கல் எது, பளிங்குக்கல்லோட உபயோகம் என்ன, கருங்கலோட உபயோகம் என்னங்கிறது அந்த மனிதருக்கு இந்த கருத்து சொன்னது ஞாபகம் இருக்குன்னா அவர் உணர்ந்திருப்பார். கருங்கலை போன்ற உறுதியான கொள்கையை கொண்ட இந்த தௌஹீத் கொள்கை இன்னைக்கு எப்படி உறுதியாக வளர்ந்து நிற்கிறதுங்கிறது அவர் பார்த்திருந்திருப்பார். அப்ப மக்களை சத்தியத்தை ஏற்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லாமல் போனதற்கு காரணம் பெருமை. மனிதர்களை உதாசீனப்படுத்துறது, மரியாதை குறைவாக நடக்கிறது. ஒரு ஹதீஸில் இருந்தோ, ஒரு குர்ஆனில் இருந்தோ ஒரு செய்தி, ஒரு தௌஹீத்வாதி நம்மை போன்ற ஒரு எளிமையான சாதாரண ஒரு தோற்றத்திலே போய் ஒரு மார்க்க அறிஞர் தவறான செய்தியை சொல்லி இருக்கும்போது அவரிடத்துல சொன்னா, உனக்கு அறிவு தெரியுமா, பேர் தெரியுமா, எந்த மாதிரி மார்க்கால ஓடி இருக்கியா, உனக்கு என்ன தெரியும், வந்து நேற்று பேருந்து மனதில் இன்னைக்கு முளைச்ச காலம் நமக்கு வச்சிருக்கிற பேரு குழப்பவாதி. இதையெல்லாம் நாம சொல்ல போனா நமக்கு கிடைக்கக்கூடிய பட்ட பெயர்கள். அப்ப நம்மை ஈடுகாக கருதக்கூடிய காரணம் என்ன? பெருமை. இந்த பெருமை இருந்தால் அல்லாஹ் சொன்ன அதை எதிர்க்கிறான். அப்ப இந்த மாதிரியான என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதி சமுதாயம் இதே பெருமைக்காகத்தான், இதே காரணத்துக்காகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஆளுடைய சமுதாயம் பெருமை அளித்துக் கொண்டிருந்த அந்த சமுதாயத்திற்கு நாம் ஒரு காற்றை அனுப்பினோம். என்ன காற்று? ரீஹல் அகை, மலட்டு காற்று. மலட்டு காற்றுன்னா அந்த காற்றுக்கு உரிய தன்மை, அதுல இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, எதையும் உற்பத்தி செய்ய முடியாத தன்மை உள்ள ஒரு காற்று. அந்த காற்று வந்து எது நேரம் படுகிறோ மா ததரும் மின் செயல் அதன் அலைகி இந்த ஜாலத் ரமி, எந்த பொருட்களின் மீதெல்லாம் அந்த காற்று பட்டதோ அந்த பொருட்களை எல்லாம் மற்றி போன பொருளாகவே இல்லாமல் அது மாற்றாமல் இருக்கவில்லை. இந்த வேதனையை கொண்டு அந்த ஆறு சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? பெருமை. உண்மையை ஒத்துக்கொள்ளாமல் இருந்த அந்த மனப்பான்மைக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. இதே மாதிரியான எண்ணம் நமக்குள்ளே ஏற்பட்டால் நமக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? இந்த காற்றை பற்றி பிராக்டிக்கலா நாம உணர்ந்துக்கணும்னா உலகத்தில் நடக்கக்கூடிய விஷவாயு கசிவுகளை நீங்க யோசிச்சு பாருங்க. செர்னோபில் ஒரு ஊர் ரஷ்யால அன்றைக்கு 1980களில் ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யால உக்ரைனுங்கிற ஒரு பகுதியில இருந்த ஒரு ஊர் செர்னோபில். அங்க ஒரு அணு உலை கசிவு நடந்தது. அவ்வளவு வேண்டாம், இங்க போபால் எடுத்துக்கங்க. 1984 யூனியன் கார்பரேஷன் ஒரு நிறுவனம் வந்து விஷவாயு தாக்குதல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடிந்து போனார்களே, அந்த வரலாறுகள் எல்லாம் அந்த சமயத்தில் இருந்த மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வரலாறுகள் இன்னைக்கு கூட இந்த டவ் ஷாம்பு, சோப் எல்லாம் காஸ்மெட்டிக் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாம் இந்த யூனியன் கார்பரேட் கம்பெனியுடைய இன்னொரு துணை நிறுவனம் தான். இப்ப மக்களை கும்பல கொத்து கொத்த கொண்டு ஒழிச்சு அந்த ரசாயன உயிர் பொருளி தயாரிப்பு நிறுவனம் தான் இன்னைக்கு இந்த காஸ்மெட்டிக் பொருளை கொடுத்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமா சாகிக்கிற போல இருக்குது. விழிப்புணர்வோடு நம்ம இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு நடைமுறை உதாரணம் இதெல்லாம். அப்ப அந்த காற்றை சுவாசித்தவர்கள் அங்கிருந்து சுத்தத்தில் விழுந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் எங்க, வீடுகள் எங்க, பள்ளிக்கூடம் எங்க, எல்லாத்திலையும் விழுந்து செத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பை அந்த போபாலை சுற்றியுள்ள மத்திய பிரதேச தலைநகர் போபாலை சுற்றியுள்ள மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பாதிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு காற்றை கொண்டு அந்த ஆறு சமுதாயத்தை அழித்தான். பயங்கரமா அதிரடியா குடிச்சு ஆட்டி உளுத்தி எடுத்து வெடிகுண்ட போட்டு நெருப்பு வந்து இந்த மாதிரி கஷ்டமான இதெல்லாம் போட்டெல்லாம் அழிக்கல.
பயங்கர வலிமையான சாதாரண ஒரு காத்து, காத்துல இருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரத்தை எடுத்துட்டு ஒரு நச்சு காற்றை அனுப்புனா ஒண்ணுமில்லாமல் வேறற்ற பேரித்த மரங்களின் அடிப்படை பாகத்தை போல அவர்களுடைய வீடுகளில் விழுந்து கிடந்ததை நபியை பார்த்திருப்பீர்கள். அங்கு 1ஆவது அதிகாரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். அப்போ இந்த மாதிரி பெருமையை நம்முள்ளே கொண்டிருந்தோமே, ஆனால் நமக்கும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கு வெகு நேரமாகாது. இது போன்ற முன்னுதாரணங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவதெல்லாம், இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நம்ம இடத்துல நினைவுபடுத்தப்படுவது எல்லாம், எந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு உயர்வோ ஒரு புகழோ ஒரு வெற்றியோ நம்ம இடத்துல வந்து சேர்மையானால் அதை நமக்கு தந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். அவன் தான் அதற்கு அந்த புகழ் அனைத்துக்கும் சொந்தக்காரன் என்று அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடையக்கூடிய ஒரு நல்ல பக்குவம் நம்ம இடத்துல வர வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினையை உணர்ந்து கொண்டோமே, ஆனால் இன்மையிலும் வறுமையிலும் விட்டு வரக்கூடிய நல்ல மக்களாக வந்த ஒரு செய்தி. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பு வெளியிட்டான். அது பத்திரிகைகள்ல காலமா பக்கம் பக்கமா போட்டிருந்தோம். அதாவது இந்த ஓரின சேர்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அது கிரிமினல் குற்றம், அதை நாட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாது என்று ஒரு அதிரடி தீர்ப்பை வெளியிட்டிருப்பதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிடுறாங்க. என்னன்னா 2009 வருஷத்துல நாஸ் பவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதனுடைய பவுண்டராக இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை தான், அது அஞ்சலி கோபால் சொல்லி அது பேரு. அது இது சம்பந்தமா டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்திருந்தான். அப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த பொம்பளைக்கு சார்பா தீர்ப்பு சொல்றான். அந்த 2 பேரும் ஒத்த கருத்துள்ளவர்களாக இருந்துட்டா அந்த ரங்கத்துல அவர்கள் இருவரும் ஒன்று கூடி கொள்வதை தவறில்லை அப்படிங்கிற மாதிரி அது வெளிப்படையா சொல்றது சங்கடமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேடு கிட்ட நாடு எங்க போயிட்டு தெரியல, தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன உடனே மத கலாச்சார ரீதியான அதிக பிடிப்புள்ள மக்களால் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணப்படுது. அதுல போன 2012 பிப்ரவரி, போன வருஷம் பிப்ரவரியில இருந்து முந்தா நேற்று வரைக்கும் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரிச்சிருக்கிறோம். டெய்லி கோர்ட் என்றைக்கெல்லாம் செயல்பட்டதோ அன்றைக்கெல்லாம் விசாரித்திருக்கிறார்கள். தினந்தோறும் விடாமல் விசாரித்திருக்கிறார்கள். பாதிகளா நாடு எங்க போயிட்டு இருக்கு, நம்ம ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. ஆனா ஒரு 20 கோடி மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடி கொண்டு உயிரை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 600 ஆண்டு காலத்துக்கும் மேலாக இந்த நாட்டினுடைய அவமானமாக இருக்கக்கூடிய இந்த பாபரி மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் இது மாதிரி தினந்தோறும் உட்கார்ந்து வழக்கை விசாரித்து ஒரு நியாயமான தீர்ப்பு சொல்லியதா இத்தனை மனித உயிர்கள் பறிபோய் இருக்குமா? அப்ப இஸ்லாமிய மனித உயிர்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு மனிதா போயிருக்கு. ஒரு கேடுகிட்ட சமாச்சாரம் தினம் உட்கார்ந்து விசாரிக்கிறான். எங்க இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. அதிரடி தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அதை ஒரு மாதிரி வரவேற்கலாம்னு பார்த்தா அதுல கூடுதலா சொல்லக்கூடிய விளக்குகள் நம்ம தலையில் நிதி இறங்குற மாதிரி இருக்கு. இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 377 இருக்கும் வரை இந்த செயலை அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா அந்த சட்டம் செக்ஷன் 377 அந்த 377 இருக்கிற வரைக்கும் கிரிமினல் குற்றம் தான். ஒரு ஆலோசனை சொல்றாங்க 2 பேர் யாருக்கு நீதிபதிகள் ஜி.எஸ். சிங்கிலிங்கிறவரும் எஸ்.ஏ. முகோபாத்தியாயா அப்படிங்கிற அந்த 2 பேர் கொண்ட அந்த நடுவர் நீதிமன்ற பெஞ்ச் சொல்லுது, ஒரு ஆலோசனை சொல்றாங்க. பாராளுமன்றத்துல வேணா நீங்க அனைத்து கட்சிகளோடும் ஒரு விவாதம் நடத்தி இந்த செக்ஷன் 377 நீக்கிவிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா வேணா இதை அப்புறமா அப்படிங்கிறான் பண்ணிக்கலாம், ஓகே தான், அங்கீகாரம் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது எங்க போயிருக்கு? அதுல மத்திய அரசு கண்டனம் வேற. நாட்டிலே இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் மத்திய அரசு கண்டு காணாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது. இதே போன்ற விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட்டு ஒரு கருத்தை சொல்லுமையானால் அப்பொழுது நீதிமன்றத்தை கண்டிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இப்படி எல்லாம் கருத்து அந்த நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இந்த தீர்ப்பு சொன்ன உடனே இதுக்கு பரவலான எதிர்ப்பான். இந்திய சுதந்திர வரலாற்றிலே சுதந்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அடி யாரு? இந்த கூட்டாளி பையன் ஒருத்தன், அவன் பேரு ஜான் அபரஹாம் ஒருத்தன். இந்த கூட்டாளி நாய்களை நாட்டை தமிழ்நாடு தௌஹீத் வாரிகள் நிறைய வேலை இருக்குங்க. தௌஹீத் வாரிகள் எல்லா வழக்கு கேட்டையும் அடிச்சு வேறு மண்ணோடு குடி செய்ய வேண்டியது நமக்கு உட்காரவே முடியாது. ஆமீர் கான் சொல்றான், இந்த தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. இந்த நாட்டுக்குள்ள ஒழுக்க கேட்ட ஒழுக்க வீழ்ச்சிய கலாச்சார சீர்கேடுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமா பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து கருத்து சொல்றான். அந்த பத்திரிகைகளும் பக்கம் பக்கமா போட்டுக்கிட்டு இருக்கிறான்.
எங்க இந்த நாடு எங்க போயிருக்குன்றது அரசாங்கத்தினுடைய அரசினுடைய தலைமை வக்கீலா இருக்கக்கூடிய ஒரு கும்பலை இந்திரா ஜபசி அது சொல்லுது, இந்த தீர்ப்பு நாங்க எதிர்பார்க்கல. ஏனென்றால் இது போன்ற இந்த ஆட்கள் மீது மத்திய லோரடை சேர்க்கையாளர்கள் மீது மத்திய அரசாங்கம் மிகுந்த பரிகரக்கம் கொண்டிருக்கு. ரொம்ப இறக்க மனசோட பார்க்கலாம், பரிகரக்கம் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த தீர்ப்பை எதிர்பாராத ஒரு தீர்ப்பாக அமைந்து விட்டது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரம். பேரெல்லாம் கிடையாது, நம்ம கொள்கையில பேரெல்லாம் கிடையாது, நம்பிக்கையெல்லாம் இல்ல. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரம். பேய்களை கொண்டு போய் அரசாட்சியில உட்காந்து வச்சோம்னா எல்லாரும் போனத்தான் நீங்களும் சட்டம் போடணும். அந்த மாதிரி இருக்குது இதுகளோட இந்த கேடு கிட்டங்களோட இந்த கலாச்சாரங்களை பார்க்கும்போது. அப்ப இதெல்லாம் நம்மை உள்ளூர ஒழுக்கத்தை பெரிதும் மதிக்கக்கூடிய கலாச்சாரத்திலே ஒழுக்க விழுமியங்களை மதிக்கக்கூடிய மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய பயத்தை தோற்றுவிக்கக்கூடிய தீர்ப்பாகவும் அதனுடைய கருத்துகளாகவும் அந்த தீர்ப்பை எதிர்க்கக்கூடிய மக்களுடைய விமர்சனங்கள் இருக்கிறத நாம பார்க்கிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஏன்னா இதற்காகவே ஒரு சமுதாயம் அழிக்கப்படுவதற்காக ஒரு தூதரை அனுப்பியதாக வரலாற்றிலே படித்த சமுதாயம் நாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரியான ஒரு கேடுகிட்ட இழிசைகளை செய்து கொண்டிருந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட தூதராக நம் லூத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை திருமறை குர்ஆனுடைய வரலாற்றிலே நாம் படித்திருக்கிறோம். அந்த கேடுகிட்ட சம்பவங்கள் இன்னைக்கு நம்முடைய கண்முன்னால் நடந்து கொண்டிருந்தால் அதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு எதிராக களமிறங்கி போராடக்கூடியவர்களாக சத்தியத்தை சத்தியமாக பிறவர்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லக்கூடிய நல்லதொரு கூட்டமாக பல இறைவன் நம் அனைவரும் ஆக்க அருள்படுவானாக. பார்த்து தாவானா நல்வந்திரிதாக இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.